அனைவருக்கும் வணக்கம். ஸ்பேரோடெக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் தற்போது களஞ்சியம் ஆப்பில் நிறைய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த அப்டேட் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சில பேர் ஆல்ரெடி களஞ்சியம் ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அப்படி உங்கள்கிட்ட இருந்தாலும் இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய அப்டேட் வந்திருக்கிறதுனால களஞ்சியம் ஆப்பை ப்ளே ஸ்டோரில் அப்டேட் பண்ணிக்கணும். ஒரு சில எம்ப்ளாயிஸ் இது வரைக்கும் நீங்கள் களஞ்சியம் ஆப்பே டவுன்லோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அரசு ஊழியர்கள் அனைவரும் கம்பல்சரி களஞ்சியம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் களஞ்சியம் அப்படின்னு சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணி களஞ்சியம்னு டைப் பண்ணுங்கள். இப்போ இங்கே களஞ்சியம் ஆப் ஷோ ஆகுது. ஆல்ரெடி வச்சுருக்கவங்களுக்கு ஓப்பன் அப்படின்னு காமிக்கும். இப்போ புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறவங்களுக்கு இன்ஸ்டால்னு காமிக்கும். நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி வச்சுருக்கோங்க. அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த களஞ்சியம்னு எழுதியிருக்கக்கூடிய இந்த டைட்டிலை கிளிக் பண்ணுங்கள். டைட்டிலை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த பிளேஸில் இந்த ஓப்பன் என்ற பிளேஸில் அப்டேட்னு கொடுக்கப்பட்டிருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு நம்மளுடைய இண்டிவிஜுவல் ஐடி தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும். அந்த ஐடி நம்பர் இருந்தால் மட்டும் போதும். பாஸ்வேர்டு நமக்கு மறந்து போயிருந்தாலும் பரவாயில்ல. ஓப்பன் பண்ணதை நமக்கு இப்படி தான் ஷோ ஆகும். இதில் இங்கே எம்ப்ளாயிங்கிறது செலக்ட் ஆகிருக்கும். ஸோ அதிலே செலக்ட் ஆகிருக்கணும். பென்ஷனர்னா நீங்கள் பென்ஷனர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எம்ப்ளாயில் வச்சு எம்ப்ளாய் ஐடியை மட்டும் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பாஸ்வேர்டு தெரியலனா தெரிஞ்சால் கொடுங்க. தெரியலனா பார்த்தீங்கன்னா கீழே ரிக்வெஸ்ட் ஓடிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். எம்ப்ளாய் ஐடியை கொடுத்துட்டு ரிக்வெஸ்ட் ஓடிபி என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஐயவச்சாரமில் நீங்கள் உங்கள் பே ஸ்லிப்புக்கு கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த பிளேஸில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததும் உங்களுடைய பின்னை செட் பண்ண சொல்லி கேட்கும். ஒரு 4 டிஜிட்டில் உங்களுடைய பின்னை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஜிபேக்கு எப்படி செட் பண்ணிக்கிறீங்களோ அதே மெத்தடில் உங்களுடைய பின்னை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய சப்மிட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வர ஆப்ஷனுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபைனலாக சப்மிட் கொடுத்துருங்க. டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டு இப்போ ஹோம் பேஜுக்கு வந்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு ஹோம் பேஜ் இருக்கும். இப்போ இந்த ஹோம் பேஜில் நிறையா அப்டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வருஷம் சிபிஎஸ் அக்கௌண்ட் ஸ்லிப் நம்ம டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய பேலன்ஸ் நம்ம பார்ப்போம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சிபிஎஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், அதாவது பிஎஃப் பை சிபிஎஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது சிபிஎஸ் பேலன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்களுடைய சிபிஎஸ் பேலன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், அதாவது உங்களுக்கு மாதம் பிடிக்கக்கூடிய சிபிஎஸ் அமௌண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், அதாவது நமக்கு நிகரான கவர்மெண்ட் தரக்கூடிய கான்ட்ரிபியூஷன், கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கான இன்ட்ரெஸ்ட், எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனுக்கான இன்ட்ரெஸ்ட் அண்ட் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனுக்கான இன்ட்ரெஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் டோட்டல் நம்ம கீழே பார்த்துக்க முடியும். இது போல் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இந்த களஞ்சியம் ஆப்பில் இருக்குது. ஒவ்வொன்றா நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்முடைய ஸ்பேரோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.